வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A container open at the top in the form of a frustrum of cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 and 20 cm respectively. ஓகேங்களா? ஸோ ஃப்ரஸ்ட்ரம் ஸோ போன எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த லேம்ப் ஒன்று பார்த்துருப்போம், நைட் லேம்ப்பு. அதான் ஃப்ரஸ்ட்ரம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் டப்பெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஃப்ரஸ்ட்ரம் அதுதான். ஓகேங்களா? ஸோ கோனும் இல்லாமல் கோனை பாதி மேலே கட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த டப்பு. ஸோ இது ஃப்ரஸ்ட்ரம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய, அதாவது அதிக பக்கம் இருக்கக்கூடியது ரேடியஸ் வந்து 20, கம்மியான பக்கம் ரேடியஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. அது கொடுத்தது போக என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் which can completely fill a container at the rate of 40 per liter. 1 லிட்டர் 40 ருபீஸ் மேனிக்க இந்த டப்பில் மில்க்கு ஃபுல்லாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் கண்டுபிடிச்சி அந்த வால்யூம் இன்ட்டு 40 மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர், காஸ்ட் ஆஃப் த மில்க். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும், இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு கரெக்டாக வரும். புதுசாக நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது ரீச் ஆகும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சார் நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் ஃபார்முலா நம்ம எழுதிடுவோம். ஃப்ரஸ்ட்ரம் எவ்வளவு அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் ஃபார்முலா 5/3h இன்ட்டு நம்மளுக்கு ரேடியஸ், 2 ரேடியஸ் இருக்கிறதுனால ஒன்று கேபிட்டல் ஆர், இன்னொன்று ஸ்மால் ஆர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ அவன் கொடுத்துருக்கிறது ஹைட்டு, அவன் கொடுத்துருக்கானா, ஹைட்டு வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஹச்சு வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். அடுத்தது பெரியது ஆர், கேபிட்டல் ஆர் வந்து அதிகபட்சம் இருக்கக்கூடியது. இன்னொன்று அவன் கொடுத்துருக்கான் ரேடி ஆஃப் இட்ஸ் லோயர் அண்ட் அப்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ லோயர் 8, அப்பர் வந்து 20 அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் வந்து 20, ஸ்மால் ஆர் வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு பைன்றப்ப 23/7, ஹச்ன்றப்ப எவ்வளோ இருக்குது 16, ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் அதோட வால்யூம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22/7 இன்ட்டு 16, 20 ஸ்கொயர் அப்படின்றப்ப 400, 20 இன்ட்டு 6 அப்படின்றப்ப 160, 8 8 ஆர் 64. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. இன்ட்டு 16 எதையுமே நான் கட் பண்ணலாம், அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ 160 இன்ட்டு 64 224 ப்ளஸ் 400 624. ஸோ இது 6ஆல் 7 டேபிளில் வருமானு பார்த்தீங்க அப்படின்னா 56 அகைன் 64, 7 டேபிள் வராது, அதனால் வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம். ஓகேங்களா? ஸோ வால்யூம்னாலே என்னது, கியூப், சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 1 லிட்டர் மில்கோட ரேட்டு வந்து 40 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் வரணும். ஸோ இதை 40 டேபிளில் போடலாம்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 40ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இப்போயே நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ 7ல் நான் கட் பண்ணுறேன். 6 to 5, இதை நான் 7ல் கட் பண்ணேன் அப்படின்னா 6 to 4 7ல் கட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நம்ம ஒன்று விட்டுட்டோம், 5/3 எழுத மறந்துட்டோம். ஸோ இங்கே 3 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 3 டேபிளில் கட் பண்ணேன் அப்படின்னா 2 3s are 6 0 8. ஓகேங்களா? ஸோ 3ஆல் கட் பண்ணும்போது 208. அகைன் 7ஆல் கட் பண்ணுறேன், 2 7s are 14, அகைன் 6 6 8, 9 7s are 63, 50 அப்படின்றப்ப 7 7s are 49, அடுத்து 1ன்றப்ப 7. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணேன், சாரி கட் பண்ணிட்டேன். 22 இன்ட்டு 16 இன்ட்டு 29.71 அப்படின்றது தான் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணுங்கள்.
22 × 16 32 32 356ன்னு வரும். ஓகேங்களா? 22 × 16 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் ஆன்சர் 356. 20ஆல் பார்த்தா 320 அகைன் 32 சரி 352 தான் வரும் 26. ஓகேங்களா? ஏன்னா 32 32 352. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 2971 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து எடுக்கிறேன் 122 ஸோ இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கிது மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால். பட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுதான் ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 10,457.97 சென்டிமீட்டர் கியூபு வால்யூம். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் த மில்க் டு பி ஃபில்டு, அந்த ஃபில் பண்ணக்கூடிய மில்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மில்கோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ மில்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வால்யூமுக்கும் லிட்டருக்கும் மில்க் வந்து லிட்டரில் கொடுத்துருக்கான். வால்யூமுக்கும் லிட்டருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். ஓகேங்களா? ஒரு சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும் அப்படின்னா அதை 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் லிட்டரால் மாற்றும் போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வால்யூமேன்னு எடுத்துக்கிறேன். பட் லிட்டராக மாற்றுறேன் அப்படின்றப்ப 47/97 டிவைடட் பை 1000 போட்டேன்னா அது லிட்டராக மாறிடும். சென்டிமீட்டர் கியூபு லிட்டராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 3 ஜீரோஸு அப்போ 1 2 3 இந்த பாயிண்ட்டு 3 டிஜிட் தாண்டி ட்ராவல் ஆகும். ஸோ 10.45797 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் வால்யூம் எப்போ லிட்டரில். ஓகேங்களா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணலாமா? 1 லிட்டர் காஸ்ட் ஆஃப் மில்க் ஈக்குவல் டு எவ்வளவு 40 rupees. ஓகேங்களா? ரேட் ஈக்குவல் டு 40 rupees. அப்போ 10.4 நம்ம 57 6ன்னு வச்சுக்கிறேன். 10.46 லிட்டர் ரேட் ஈக்குவல் டு எவ்வளவு 10.46 × 40 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 6 are 24 0 நான் சேர்த்துக்கிறேன். 24 2 18 1 4. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டு. ஸோ 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு வரக்கூடிய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தட் ஃபார் த ரேட் ஆஃப் மில்க், அதை ஃபில் பண்ணக்கூடிய மில்கோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹418.40 அப்படின்றது தான் அதில் ஃபில் பண்ணக்கூடிய மில்கோட ரேட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னரில் நம்ம மில்கை ஃபில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம்.